ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். இன்று நாம் சுக்கிரனுடைய பலாபலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம். சுக்கிர திசையில் சுக்கிரன் எங்கிருந்தால் என்ன பலன் என்பதையும் தெரிந்து கொள்வோம். செழிப்பும் புகழும் செல்வமும் நல்ல பெயரும் நல்லோர் சேர்க்கையும் திடீர் அதிர்ஷ்டமும் ஒருவருக்கு உண்டானால் அவருக்கு சுக்கிர திசை அடிக்கிறதுன்னு சொல்கிறோம். ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தால் எல்லா விதமான சுகபோகங்களையும் அள்ளித்தருவார். சந்தோஷமான தாம்பத்திய உறவு, பிள்ளைப்பேறு, குழந்தைகளால் கிடைக்கும் மன நிம்மதி, நல்ல பெயர், புகழ், வாகனங்கள், தொழில் மேம்பாடு என அனைத்தையும் கொடுப்பார் சுக்கிரன். அவரே வலுவிழந்து இருந்தால் பொருளாதாரம் சுகபோக நிலைகளில் சிரம நிலையும் ஏற்படலாம். பூமியிலிருந்து விண்வெளியில் முதலில் சந்திரனின் ஓடுபாதை, சந்திரனின் ஓடுபாதையை அடுத்து புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாயும் அந்த வரிசையில் ஓடுபாதைகள் இருக்கின்றன. ராசி சக்கரத்தில் சுக்கிரனுக்கு முன்னும் பின்னுமான வீடுகளில் புதனும் செவ்வாயும் தென்படுவர். புதன் விவேகத்துடனும் மறுபக்கத்து வீட்டு செவ்வாய் சுறுசுறுப்புடனும் இயங்க வைப்பார்கள். புதனது சேர்க்கையால் விவேகம் கலப்பதால் செல்வம் செருக்கின்றி செயல்படும். செவ்வாயுடன் சேரும் பொழுது ரஜோகுணத்தின் சேர்க்கை நிகழ தவறான சிந்தனை தலை தூக்கும், மெத்தனம் வெளிப்படும். இப்போ சுக்கிர திசை இருக்கும் பொழுது என்ன பலன் கிடைக்கும்? ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிர திசை நடக்கும் பொழுது அது 20 ஆண்டுகளுக்கு நீடிக்கும். மற்ற நேரத்தில் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இந்த 20 ஆண்டுகளில் ஆசைப்படும் அனைத்தையும் கொடுத்து சுக்கிரன் சந்தோஷப்படுத்துவார். சுக்கிர திசை நடக்கும் பொழுது சுக்கிரன் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்து அந்த தருணத்தில் கிடைக்கும் பலன்கள் மாறுபடும் என்கிறது ஜோதிட நூல்கள். லக்னத்தில் முதலாம் இடத்தில் லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் எந்த செயலை எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். நல்ல அரசாங்க வேலை கிடைக்கும். படிப்பு, சுகமான வாழ்வு என எல்லாமே நிறைவாக அமையும். லக்னத்திலிருந்து 2வது இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இலக்கியத்தில் ஆர்வம் கூடும், பேச்சுத்திறன் அதிகரிக்கும், அடுத்தவர்களுக்கு உதவும் தயாள குணம் இருக்கும், ருசியாக சாப்பிடுவதில் பிரியப்படுவார்கள், நிறைய வழிகளில் அவர்களுக்கு பணம் வரும் இருக்கும். சுக்கிரன் 3வது இடத்தில் இருந்தால் அவர் தைரியசாலியாகவும் எப்போதும் உற்சாகத்துடனும் இருப்பார். வாகன யோகம் உண்டு. 4ஆம் இடத்தில் இருந்தால் ராஜயோக வாழ்க்கைதான். அரசியல் செல்வாக்கு கூடும், காரிய வெற்றியும் வரும். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் கல்வி மற்றும் கலைகளில் திறமைசாலியாக இருப்பார்கள். பெரிய பதவிகள் கிடைக்கும், எல்லோரிடமும் நல்ல பெயர் ஏற்படும். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் பண விஷயமாக பயமும் பொருள் நாசமும் ஏற்படும். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடும், உடல்நிலையில் அசௌகரியம் உண்டாகும். 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இஷ்டமில்லாத காரியங்கள் நடக்கும், ஆனால் பணத்துக்கு கஷ்டம் இருக்காது. எந்த கிரகங்கள் 8இல் இருக்கும்போது அதிக உபத்திரவங்களை தரும், அந்த அளவுக்கு சுக்கிரன் மோசமாக இருக்காது. 9ஆம் இடத்தில் இருந்தால் பெயரும் புகழும் கிடைக்கும். நினைத்து பார்க்க முடியாத நிலையில் இருந்தெல்லாம் பணம் வரும். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அவர்கள் தொழில்நுட்பத்துறையில் முன்னேற்றம் காண்பார்கள். உயர்ந்த அரசாங்க பதவிகளும் கிடைக்கும். 11வது இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் அதிகமான சுகத்தை அனுபவிப்பார்கள். கலைகளில் ஆர்வம் காட்டும் புத்திசாலியாக இருப்பார்கள். 12வது இடத்தில் சுக்கிரன் இருந்தால் நல்லது செய்யும் கிரகம் சுக்கிரன், உடல் நலம் மேம்படும். விவசாயத்தில் லாபம் கிடைக்கும், பணவரவு நிறைய இருக்கும். எனவே சுக்கிரன் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்து சுக்கிர திசையில் உங்களுக்கு நல்ல அரிய பலன்கள் கிடைக்கும்.
இதற்கு தகுந்தாற்போல் உங்கள் மனநிலையை நீங்கள் வைத்து கொண்டால் சுக்கிரதசை கடப்பது என்பது மிகவும் எளிதாகும் என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. ஆகவே எல்லோரும் சுக்கிரதசையில் சுக்கிர வழிபாடு செய்து வெள்ளிக்கிழமை அம்பாளை தரிசித்து வாருங்கள். எல்லா வளமும் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.